ஓ முருகா போற்றி, கந்தா போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று உன் கஷ்டத்திற்கு இறுதி நாள். நான் சொல்வதை கேட்டு இந்த முருகனை நம்பினால் முழுமையாக கேள். உன் முருகன் உன்னை வழிநாட்டியாக உன் வாழ்க்கைக்கு பெரிய துணையாகத்தான் இதை நம்புகின்றாய். என் பிள்ளையே, சர்வ காலமாக ஒரு முருகா என்று என் பிள்ளை என் நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கும் போது என் பிள்ளையை எப்படி நான் தவிர்ப்பேன்? என் பிள்ளைக்கு நல்லது செய்யாமல் இருப்பேன்? இந்த முருகன் காட்டும் வழியில் சென்று கொண்டே இரு. செய்வதை சந்தோஷமாக செய்வாயானால் பலனை மட்டும் எதிர்பார்க்காதே. வாழ்க்கையை உதறிவிட்டு ஓடாதே. வைராக்கியமாக வாழ நினைக்கின்றவன் எதற்கும் பயப்படவே கூடாது. உன்னை சுற்றி உள்ளவர்களை நீ மகிழ்ச்சியாக வைத்திருக்க விரும்புகின்றாயோ, முதலில் நீ மகிழ்ச்சியாக இருக்கணும். உன்னிடம் இல்லாத ஒன்றை நீ யாருக்கும் கொடுக்க முடியாது. யார் விலகி சென்றாலும் உன் வாழ்க்கை நின்று போகாது. ரயில்கள் போன பின் தண்டவாளங்கள் வெறிச்சோடி போகலாம். ஆனால் தண்டவாளங்களை தேடி ரயில்கள் மீண்டும் வந்துதானே ஆக வேண்டும். ஒருபோதும் எவரிடம் உன்னை பற்றி விளக்கம் கூறக்கூடாது. ஏன்னா உன்னை நேசிக்கும் ஒருவருக்கு அது தேவைப்படாது. உன்னை வெறுக்கும் ஒருவர் அதை நம்ப போவதே இல்லை. யோசிச்சுப்பார். உன் முருகன் சொல்வது அழகாக உனக்கு புரியும். பயப்படாதே. துணியும் வரை வாழ்க்கை பயம் காட்டும். துணிந்து பார், வாழ்க்கை உனக்கு வழிகாட்டும். என் தங்கமே, வாழ்க்கைக்கு அடித்தளமே அவமானத்தை மட்டும்தான். ஓரிடத்தில் நீ அவமானப்படுத்தப்பட்டால் அந்த இடத்திலிருந்து நிரந்தரமாகவே விலகிவிடும். அன்பு, பாசம் என மீண்டும் சேர்ந்து நின்றால் உனக்கு நிச்சயமாக இந்த முருகன் எப்போதும் நிரந்தரமாகி விடுவேன். என் தங்கமே, மனிதர்கள் ஏமாற்றி விட்டார்கள் என்று எதுவுமே நடக்கவில்லை என்று கவலைப்படாதே. யாருக்கும் இல்லை என்று வருத்தப்படாதே. எதிர்மறையாக எல்லாம் எனக்கு நடக்கிறதே முருகா என்று என் கவலைப்படாதே. கலாச்சாரம் படாதே. அதிலிருந்து யாரும் தப்ப முடியாது என்று உன்னை நம்பினால் கூட இருக்கலாம். சில சமயங்களில் என்னை கூட நம்பாமல் இருக்கலாம். ஆனால் இந்த கலாச்சாரத்தை நம்பிதான் என் பிள்ளை நீ ஆகவே வேண்டும். எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் கலாச்சாரம் சொல்லு கொண்டுதான் இருந்து கொண்டிருக்கின்றது. சொல்வது புரிகின்றதா என் குழந்தையே? நானே இப்படிப்பட்ட வாழ்க்கை, இந்த வாழ்க்கை என்று எனக்கு எதற்கு முருகா என்று என் பிள்ளை உனக்குள் தினந்தோறும் நீ கேட்டுக்கொண்டு கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கின்றாய். உன் வாழ்க்கையில் இப்பேற்பட்ட சோதனை காலம் எதற்காக வந்தது என்று தெரியுமா? உனக்காக கஷ்டம் எதற்கு வந்தது என்று தெரியுமா? இந்த முருகனை வந்து கேள். உன் வாழ்க்கையில் பல நாட்களாக நீ நம்பிய உறவு இப்போது உனக்கு தெரிய வேண்டும் என்று நினைத்தாயோ, தெரிந்துவிட்டது. என் பிள்ளையே முருகா, நான் நம்பிய உறவு எனக்கு ஏமாற்றம் செய்துவிட்டது. இதையெல்லாம் நான் எப்படி, இப்பேற்பட்ட கவலைகளையும் சூழ்நிலைகளையும் நான் துடிதுடித்து கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். தங்கமே, உன் வாழ்க்கையில் என்னை இந்த திருச்செந்தூர் முருகனை தந்தையாக நினைத்து என்னை வணங்கிவிட்டாய். என்னுடைய குழந்தை, நீ யாராவது அழிந்தாலோ, ஏமாற்றினாலோ, துரோகம் செய்தாலோ, கெட்டதை நினைத்து விட்டு விட்டு பார்த்து கொண்டு அமைதியாக உட்கார்ந்து இருப்பேன் என்று நினைக்கின்றாயா? அப்படி நினைச்சனா அது முற்றிலும் தவறு. உனக்கு அவர்கள் எவ்வளவு முக்கியம் என்று நினைத்தாயோ, அவர்கள் மனதில் நீ அயராத அளவு கூட இல்லையே. உன்னுடைய துன்பமானது, துயரமானது, கஷ்டமானது நீண்ட நாட்களாக அதிகரிக்க கூடாது. இன்னும் உனக்கான போராடி கொண்டுதான் இருக்கின்றாய். இந்த தருணத்தில் என் பிள்ளையின் சிக்கலுக்கு, கஷ்டத்திற்கும் பதிலடி கொடுக்க வேண்டும் என்று வேலையை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று கவலைப்படுவது இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக நேரம்தான் உன் வாழ்க்கையில் நான் நடத்தப் போவது.
நடக்கக்கூட போகின்றது. என் பிள்ளை உன் வாழ்க்கையே புரட்டி அடித்துவிடும். நல்ல நேரத்தை என் பிள்ளை நீ தேடி வந்தாய் அல்லவா? உண்டாக்கி விட்டேன் உனக்கு நல்ல நேரத்தை. இந்த திருச்செந்தூர் முருகன் உனக்கு எப்போதும் உனக்கு துணை இருப்பேன். யாருக்கும் இந்த நேரத்தில் தண்டனை கொடுக்க போகிறேன் என்பதை பொறுத்துதான் என் பிள்ளை உனக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயம் நடக்கப் போகின்றது. உன் வாழ்க்கையில் உன் கைகளில் கிடைக்கப் போகிறது என்பதையும் நீ நம்ப வேண்டும். இதுவரை உன் வாழ்க்கையில் உன்னை நடத்திய உன் திருச்செந்தூர் முருகன் இனியும் உன் வாழ்க்கையை நன்மையாக நடத்தி தருவேன் என்ற நம்பிக்கை மட்டும் உனக்குள் இருந்துவிட்டால் போதும். யதார்த்தமானது முதலில் ஆடிக்கொண்டுதான் இருக்கும், வேடிக்கை பார்த்து கொண்டுதான் இருக்கும், கணக்கு வைத்து கொண்டுதான் இருக்கும். என்ன நடக்கிறது என்பதை இந்த காலமானது குறித்து கொண்டுதான் இருக்கும். வரும்போது ஆடாத ஆட்டம் ஆடிய அந்த அதர்ப்பையும் அழித்து இந்த தர்மத்தையும் நிலைநிறுத்திவிட்டு செல்வேன். இந்த முருகன் நான் செய்யும் தர்ம கணக்கு இப்போது ஆரம்பிக்கப் போகின்றது. அதை நீயும் உன் வாழ்க்கையில் உணர்த்தத்தான் போகின்றாய். என் பிள்ளை, இப்போது உனக்கு அதிகமான கஷ்டங்கள் வருகிறது என்றால் நாளை கொடுத்த அத்தனையும் திரும்பி செல்லும் என்பதை மறந்து விடாதே. செய்வினை செய்தால்தான் உனக்கு கஷ்டங்கள் வருகிறது என்பதில்லை. உனக்கு நம்பிக்கை இருக்கின்றதோ இல்லையோ, மனதளவில் உனக்கு என்னை நினைத்தாலே உனக்கு சேவினைகள் என்பது இருக்காது. அவர்கள் செய்யும் சேவினை உனக்கு அல்ல, அவர்களுக்குத்தான் என்பதை புரிஞ்சுக்கோ. இன்னொருவர் நன்றாக இருக்கக்கூடாது, இன்னொருவர் அழிய வேண்டும் என்று ஒருவர் தனது மனதார நினைத்து விட்டால் அதை அவருக்கு வந்து சேரும் என்பதை புரிஞ்சுக்கோ. எந்த நேரத்திலும் எல்லா விஷயங்களும் சரியாக நடந்துவிட முடியாது. ஆனால் சில நாட்களில் சில விஷயங்கள் உனக்கு சரியாக நடக்கும். அந்த நாளே ஒரு சிறு கஷ்டம் வந்தாலே போதும், எல்லாவற்றையும் இழந்து வாழ்க்கையில் மனநிலைக்கு வந்து விடுவாய். இங்கு யாருக்கெல்லாம் உண்மையாக இருக்கவில்லை, யாரும் இங்கு யாருக்காகவும் உண்மையாக இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் மற்றவர்களுக்கு உண்மையாக இருந்து விட்டாலும் உன்னுடைய மனசாட்சிக்கு நீதான் உண்மையாக இருக்கணும். என் பிள்ளையே, அப்படியானால் முருகா, இதற்கு அர்த்தம் என்ன என்றுதானே கேட்கின்றாய்? உன்னை நம்பியவர்களை ஒருபோதும் ஏமாற்றத்தில் விட்டுவிடக்கூடாது. அதேபோல் நீ யாரையும் அவர்கள் உன்னை ஏமாற்றும் மனநிலையில் இருந்தால் அவர்களை விட்டு உடனே நகண்டு விடக்கூடாது. ஒதுங்கிவிட்டு யாருக்கும் எப்பொழுதும் பாரமாக இருந்து விடக்கூடாது என்ற மனநிலையில் இருக்கும் நீ எப்போதும் நீ கடைபிடிச்சுக்கையோ, பிரச்சனைகளை சந்திக்காமல் ஒருவர் வாழ நினைக்கின்றாயோ, வாழ்க்கையை வாழ்வதற்கே தகுதி இல்லாதவனாகி ஒன்று இல்லாதாகி கஷ்டம் என்று ஒன்று இல்லவே இல்லை. அப்படி எதுவும் இல்லை என்றால் நீ என்ன செய்து கொண்டிருப்பாய்? அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருப்பாய். பிறகு எதற்காக போராடுவாய்? இந்த வாழ்க்கையில் நீ என்ன சாதிக்க வேண்டும், எந்த ஒரு விஷயத்தை அடைய வேண்டும் என்று முயற்சி செய்வாய் என்று கொஞ்சம் யோசித்து பார். பிரச்சனைகளை கண்டு ஒருபோதும் ஓடி ஒளியக்கூடாது. இதற்கு இன்று நிச்சயமாக அந்த பிரச்சனையில் நீ வெற்றி காணப் போகின்றாய். இந்த முருகனை நம்பி வந்தவர்களை நான் எப்போதும் கைவிடுவதில்லை. அவர்களுக்கு நான் துணையாக இருப்பேன். இல்லையே, இன்றுதான் கடைசி நாள் என்று திருச்செந்தூரை நம்பி வந்தாய் அல்லவா? 4 நிமிடம் என்னை வைத்து எனக்காக கேட்டாய் அல்லவா? எனக்காக வண்டியோ பேருந்தோ ரயிலோ ஆகாய விமானமோ தேவையில்லை. என்னை முருகா என்று கூப்பிட்டவர்களுக்கு மனமறு அவர்கள் முன்னால் நின்று ஏதாவது ஒரு ரூபத்தில் அவர்களுக்கு வந்து விடுவேன். கால தாமதிக்க மாட்டேன். அதற்காக நான் சொன்னேன், உன் கஷ்டங்களுக்கு இன்றுதான் கடைசி நாள் என்று. உன்னுடைய ஒவ்வொரு வேண்டுதல் அனைத்தும் நிறைவேற கொடுக்க போகின்றேன். உனக்கு நிம்மதிதானே, உனக்கு சந்தோஷம்தானே? ஆனால் அதற்கு என்ன தேவை தெரியுமா? நம்பிக்கையும் பொறுமையும் விடாமுயற்சியும் தேவை. நம்பிக்கை என்பது இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்று வெறுக்கும்போது, நீ நினைத்த காரியம் நடக்காத போது, பல பேர் உன்னை காயப்படுத்தும் போதும், நம்பிக்கை இழக்கும் போதும், அந்த நேரத்தில் தான் உனக்கு முழு நம்பிக்கை வர வேண்டும். என்ன நம்பிக்கை வர வேண்டும்? எனக்காகத்தானே என் திருச்செந்தூர் முருக பெருமான் இருக்கின்றார், அவர் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை உனக்கு முதலில் இருக்க வேண்டும். ஏனென்றால் என்னுடைய பக்தர்களை நான் இன்று ஒருபோதும் நான் கைவிட்டு விடுவதில்லை, ஏமாற்றுவதும் இல்லை.
அதே நேரத்தில் வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஒவ்வொரு பரிசு உள்ளது. என்ன முருக பெருமான் பரிசு என்று சொல்கிறாரே, அதுதான் நீ சிக்கலை எதிர்கொள்ளும் போது வருத்தப்பட வேண்டாம். உனது எதிர்பார்ப்புகளை விட ஒரு அழகான அந்த இடத்தில் நீ முடிவை சந்திப்பாய். என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு உள்ளது. வாழ்க்கையில் எல்லாமே கஷ்டமானதுதான். ஆனால் நீ சத்தியத்தின் பாதையில் நடந்தால் நிச்சயமாக உனக்கு எல்லாமே கிடைக்கும். வாழ்க்கை எப்போதுமே உண்மையை மட்டும்தான் அதிகரிக்கின்றது என்பதை நினைவில் வைத்துக்கொள். முருகா முருகா என்று எனது நாமத்தை உச்சரித்து வரை கர்ம வினைகளை தொடவிட மாட்டேன். துன்பங்கள் தாமரை இலையின் மீது வைத்தது போன்றது. ஆரம்பம் எப்படி இருந்தாலும் முடிவு மிக பயனுள்ளதாக சாதகமாக உள்ளதாகும். நான் இன்னொன்று சொல்லட்டுமா? என் குழந்தையே, வாழ்க்கையில் உன்னை சுற்றி அதிகமான மனிதர்கள் இருப்பார்கள். ஆனால் யார் எப்படிப்பட்ட மனிதர்கள் நமக்கு நல்லது நினைப்பார்கள் யார் என்று அந்த இடத்தில் நீ அறிவது கடினம்தானே. அறியாத நேரத்தில் என் பிள்ளை, நீ உனக்கான நல்வாழ்வுக்கான பிரார்த்தனை செய்யும் போதும் உள்ளம் இருந்தால் அதை விட பாக்கியம் உன்னுடைய மனிதராய் நீ இருப்பாய். அப்படி நீ அவர்களை கண்டுபிடித்து விட்டால் அவர்களுக்கு அவரை சார்ந்தவர்களுக்கும் நிறைவான வாழ்க்கையை அமைய தினம் தினம் நீ பிரார்த்தனை செய்ய வேண்டும். பிறருக்கு தீங்கு நினைப்பதால் முன்னேற வேண்டும் என்று நினைக்காதே. உள்ள வழியின் துளைகளை நீயே அடைத்து தோல்வியில் பின்னோக்கி செல்கிறாய் என்றுதான் அர்த்தம். உனக்கு புரியவில்லை. நான் சொல்வது எல்லாம் என்ன தெரியுமா? பிறரை பற்றி தேவையின்றி என் பிள்ளை நீ பேசுவதனால்தான் உன் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய முன்னேற்றத்தை தடை செய்கின்றேன் என்பதை புரிந்து கொண்டு இனியாவது அவரவர் வாழ்க்கையில் முன்னேற வழியை தேடு. என் செல்லமே, அப்படி இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கப் போகின்றது. அதை நடத்தி வைக்கவே நான் இந்த முருகபெருமான் உன் வீட்டிற்கு வந்துள்ளேன். உனக்கு நல்லது விரைவில் நடந்தே தீரும். இது இந்த முருகபெருமானின் ஆசீர்வாதம், உத்தரவாதம். அன்பு கட்டளையே மாற்றும் சுப வாக்கு. இதில் எப்படி வேண்டுமானாலும் இதை எடுத்துக்கொள்ளலாம். பிறருக்கு பார், நீ நம்ப வியக்கப் போகின்றாய். நீ தைரியமாக இரு. என் மீது வைத்த உன் வெறும் கைகளில் அனுப்பிவிடுவேனா? இதோ நீ இழந்த அனைத்தையும் விரைவில் பெறத்தான் போகின்றாய். இந்த முருகப்பெருமான் அனைவருக்கும் ஒன்றை சொல்லையே ஆக வேண்டும். என்ன தெரியுமா? அது என்னவென்றால் நம்பிக்கையும் மற்றும் பொறுமையும் நீ என்கின்ற தரமான மந்திரத்தை நீ கடைபிடித்தாலும் ஒரு விதமான அயற்சியோடு மனக்கவலையோடு நீ வாழும் வாழ்வில் உயிரிழப்பும் உத்வேகமும் இல்லாமல் கடனுக்கே என்று கடமையாக அப்படியே வேண்டாம். முதலில் வாழ்வை ரசித்து அதில் ஒன்றி வாழாமல் காட்சி பொருளாக்கி வாழ்ந்தால் மிகப்பெரிய பலனை அதிலிருந்து அனுபவிக்க முடியாது. வாழ்க்கையில் எது நடந்தாலும் இறை மற்றும் இந்த பாதத்தில் கை வைத்துவிட்டு உனது கடமைகளை சரியாக செய்தால் உனக்கு கிடைக்கக்கூடிய அனைத்தும் தங்குதடையின்றி உன்னிடம் வந்து சேரும். கவலைப்படாதே என் பிள்ளையே. அதே இடத்தில் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலையும் என்ன செய்கிறோம், எதற்காக செய்கிறோம் என்று செய்வதை தெளிவுடன் செய்யாதே. சிறந்தது தவறுகளை ஒப்பிக்கொள்ளும் தைரியமும் அதை திருப்தி கொடுத்து கொள்வதற்காக பக்குவமும் நான் உனக்கான வெற்றிக்கான வழி. மனதை அமைதியாக்கி கண்களை மூடி உன் வாழ்க்கையை நினைத்துப்பார். இங்கு யாருக்கும் யாரும் நிரந்தரமில்லை என்பதை நீ புரிந்து கொள்வாய். ஒரு நாள் எல்லாமே வெற்றியிடம்தான் என்பதை புரிந்து கொள்வாய். ஒரு நாள் எல்லாம் வெற்றிடம்தான். அப்படியானால் இருக்கையில் ஏன் இதற்கு நீ போட்டு குழம்பிக் கொண்டிருக்கின்றாய்? உனக்கு எது வேண்டுமோ, எந்த லட்சியத்தை அடைய நினைக்கின்றாயோ அதை மனதில் கொண்டு என் பிள்ளை செயல்படு. நிச்சயமாக ஒரு நாள் கண்டிப்பாக அது உன்னை வந்து சேரும். அதுவரை எதற்கும் மனதில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்க வேண்டாம். நிச்சயமாக நீ எதிர்பார்த்த அளவுக்கு மேல் உன் விருப்பங்கள் நிறைவேறும். அந்த காலம் வெகு விரைவில் இல்லை. நீ உன்னுடைய ஆற்றலையும் திறமையும் வளர்த்து கொண்டால் நிச்சயமாக இந்த உலகம் நிச்சயமாக உன்னை தேடி வரும் என்பதை மறந்து விடாதே.
என் அன்பு குழந்தையே, அதே நேரத்தில் வாழ்க்கையை வாழ தெரிந்து கொள்ள வேண்டும். பாதையில் சென்று துணிச்சலோடு செல், நம்பிக்கையோடும் பொறுமையோடும் செல். நிச்சயமாக ஒரு சில மாற்றத்தால் சரியாததாக சில காயங்கள் மறக்கக்கூடியதை சரியாகிவிடும். நீ மாறிவிட்டேன் என்பதையும் பல வழிகளில் உன்னை மாற்றிவிட்டது. உண்மையாகவே அங்கு இருக்கும் ஒன்று மட்டும்தான் இந்த முருகபெருமான் சொல்வதை கவனமாக கேள். பொறுமையுடன் இருந்தால் வாழ்க்கையில் வாழ்வாய். பொறுமையுடன் இருந்தால் வாழ்க்கையை இழந்து விடுவாய். வாழ்க்கையில் துன்பம் போய்விடும், சரியா? ஆகவே வாழ்க்கையில் எது வந்தாலும் நம்பிக்கை மிக மிக அவசியம், மிக மிக முக்கியம். நீ இருக்கும் இடத்தில் எத்தனை வசதியோடு இருக்கின்றாய் என்பதை விட நீ எவ்வளவு மகிழ்ச்சியாய் இருக்கின்றாய் என்பதுதான் முக்கியம். சில நல்ல நாட்களை சந்திக்க சில மோசமான நாட்களை கடந்துதான் போக வேண்டும். அதே போலதான் நல்லவர்களை அடையாளம் காண சில மோசமான மனிதர்களை கடந்துதான் போக முடியும். அதனால் தான் இந்த முருகபெருமான் சொல்கின்றேன், நீ யாரையும் நம்பி வாழாதே. தேவைக்காக உலகம் இது உன் தேவை முடிந்ததும் விலகி விடுவார்கள். நீ எவ்வளவு உயர்ந்தவன் என்பதை மற்றவர் நீ எப்படி மதிக்கின்றாய் என்பதிலிருந்தே தெரிந்துவிடும். ஆகவே நீயாக இரு. நீ இல்லாதவரை பல வழிகள் உன்னை துரத்தி கொண்டேதான் இருக்கும். நல்லவராக இரு. உன் குடும்பத்துடன் சந்தோஷமாக இரு. வாழ்க்கை எப்படி வாழ்வது என்பதை தெரிந்து கொள். நீ நினைப்பதெல்லாம் நடக்கும். நிச்சயமாக நல்லது நடக்கும். நல்லது மட்டும்தான் என் குழந்தைக்கு நடந்து கொண்டே இருக்கும். எப்போதும் இந்த முருகபெருமான் உனக்கு துணையாக இருப்பேன்.